மழை ஒரு 2-3 நாளாவே மழை இருந்ததுல இங்க வெளியே போறதுக்கு எந்த முயற்சியும் இல்ல முந்தா நாள் திங்கக்கிழமைல தான் சார் மழை. இங்க வந்து திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழையே இல்லை, தண்ணியும் இல்லை. திங்கள் செவ்வாய் போதும் அந்த 3 நாளா தான் மழை வந்துச்சு. சரி நாங்க 2 நாள் கம்மியா தான் இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு போக போக அதிகமாயிடுச்சு, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கப்புறம் அங்க இருக்க முடியாது, சின்ன குழந்தை நைட்ல கரண்ட் இருந்தாதான் இருக்குது வேற. இப்ப அது கரண்ட் இல்லாதனால இப்ப நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு தண்ணி அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் கரண்ட் வராது, 1 வாரம் ஆயிடும். எப்படி கண்டிப்பா 1 வாரம் இது வருஷம் இது நாங்க இதே மாதிரி தான் போயிட்டு தான் இருக்கோம், வந்துகிட்டு தான் இருக்கோம். நாங்க 10 வருஷமா இங்க இருக்கிறோம் சார். 10 வருஷமா இதே வேலை தான் எங்களுக்கு, போறது வரது இதே தான் எங்களுக்கு வேலை. கவர்மெண்ட்ல ஏதாவது கோரிக்கை வச்சீங்களா? எல்லாமே பண்ணியாச்சு, எதுவும் நடக்க மாட்டேங்குது. இதே தான் நடக்குது, வருஷம் இதே தான் போறது வரது இதே தான் நடக்குது. எல்லாம் வந்து பாத்தாங்களா அவங்களா? எம்எல்ஏ, மினிஸ்டர் இல்லனா கலெக்டர் அது தெரியல, யாரா வந்து பாத்தாங்களான்னு தெரியல. நாங்க உள்ளாரே இருந்தோம், எங்களுக்கு வெளியில வந்தாதான் தெரியும். நாங்க வெளியில வரதுக்கே வழி இல்லை, நாங்க அதனால உள்ளே இருந்துட்டேன் நான் குழந்தைய வச்சு. எத்தனை மாசம் குழந்தை? இது 3 மாசம் குழந்தை சார். குழந்தைக்கு தேவையான இந்த பால் மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்ப எல்லாமே நாங்க இங்க இருந்து எடுத்துட்டு போறோம். மெடிசன் எல்லாம் ஊருக்கு போனோமே எல்லாமே இப்ப பேக் பண்ணி நாங்க எடுத்துட்டு போறோம். போற வழியில எதுவும் வாங்க முடியாது, எல்லாமே வீட்டுல இருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு போறோம். எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலதான் இருக்கோம் இங்க வந்து. வந்து உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க? அப்படிதான் சொல்லிருக்காங்க, வரேன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் நானும் குழந்தைய வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா போனா மழையில நனைஞ்சிரும் குழந்தை. நானும் ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அதனால தண்ணிலேயே கால் வைக்க கூடாது. நானு எனக்கே இப்ப காலில் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரம் இருக்கவே இங்க. இப்ப அதனாலதான் இப்ப குழந்தைக்காக தான் நாங்க வெயிட் பண்ணல. நான் நடந்தே போயிடுவேன். நாங்க இப்ப குழந்தையும் தூக்கின்னு பேக்கையும் தூக்கின்னு போக முடியாது. வீட்டுல யாரும் பெரியவங்க, வேற யாரும் பெரியவங்க? நாங்க 2 பேர் தான் சார். எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு, அவர் இன்னும் வரல. நேத்தே தண்ணி அதிகமா இருக்கு, நாங்க வர வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவர் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு நைட்டு 10 மணிக்கு மேல ஆயிடும். அதனால வர வேணாம்னு சொல்லிட்டோம். அதனால சரி காலையில எப்படி இருந்தாலும் நாங்க போலான்னு பார்த்தா இப்ப இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. உள்ள 3வது தெருவுல இருக்கோம். எத்தனை நாளா இங்க தண்ணி தேங்கி இருக்கு? ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. தண்ணி வெளியேற்றத்துக்கெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க, வந்துலாம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா தண்ணி நிறைய வருது. எங்கனால வந்து சாப்பாட்டு வசதி, தண்ணி, கரண்ட் எதுவுமே இல்லை. அதனால கஷ்டமா இருக்குது. யாராவது வந்து பாத்தாங்களா? எம்எல்ஏ, மினிஸ்டர் இல்ல கலெக்டர் யாராவது வந்து பாத்தாங்களா இந்த இப்ப வந்து பாக்கல நாங்க. ஆனா முன்னாடி தண்ணி வரும்போதெல்லாம் வருவாங்க, வந்து பாத்துட்டு போவாங்க. குழந்தை திரேசா. இங்க உள்ள இருக்க முடியல, பாம்புங்க நிறைய வருது. குழந்தைய வச்சிருக்கோம், ட்ரைனேஜ் எல்லாம் நிறைஞ்சு போச்சு. அதனால நாங்க வெளியில போய் எங்கேயாவது இருக்கலான்ட்டு போறோம். ஐயா அது உள்ளதாங்க இருக்காதா, 4வது தெரு அந்த இல்ல. நாங்க இப்பதான் புதுசா வந்திருந்தோம். நாங்க ஆமா ஒரு 6 மாசம் இருக்கோம். நாங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சத்தியமா வந்திருக்க மாட்டோம். இல்ல எதுவுமே சொல்லல எங்களுக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இவங்கெல்லாம் எங்க அக்கா இங்கதான் இருக்காங்க. இவங்க நாங்க வந்து புளியாந்தோப்புல இருந்தோம். இதுக்கு முன்னாடி சூளை அங்கதான் இருந்தோம் இருக்கு. ஆனா இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு பயம் கிடையாதாங்க. இங்க ஃபுல்லா பாம்பு நிறைய தான் இருக்கு. இங்க குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கவும் முடியாது, வீட்டு உள்ளலாம் வருது பாம்பு. அதனாலதான் பயம். ஆமா நாங்க பாக்குறது இங்க உள்ள இதுதான். இதுக்கு முன்னாடி இருந்தோம், அங்க இருந்தோம், கும்மனூர்ல இருந்தோம். அங்க கூட இந்த மாதிரி தெரியல. இங்கதான் ரொம்ப மோசமா இருக்கு. வீட்டை காலி பண்ணிட்டு தான் போனோம், வேற வழி கிடையாது. ஆமா இருக்க முடியாது இங்கெல்லாம், குழந்தைங்களை வச்சுன்னு சத்தியமா இருக்க முடியாது. இருக்கு ஒரு 4 நாளா இருக்கு. எங்களால முடியல, எங்க கடைக்கும் போக முடியல. ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னா கூட ஒண்ணுமே முடியாது போல. இங்க யார் வந்தா? ஒருத்தர் கூட வரல. அதனாலதான் எல்லாருமே கிளம்பி போறோம். யாருமே வரல, யாருமே இங்க வரல. ஒருத்தர் கூட உள்ள வரல. எனக்கு தெரிஞ்சு தண்ணி எல்லாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாம் எட்டி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட வரல. எல்லாரும் எல்லாமே இருக்கிறத வச்சுதான் பாத்துக்கினேன், அப்படியேதான் இருக்கும். அதுக்கப்புறம் முடியல, எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் போறோம். எங்க பிறந்த இடத்துக்கே போறோம். எப்படி போறதுன்னு தெரியல, போனோம், என்ன பண்றது.